இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் இந்த மாதத்தில் உங்களை சந்திக்க தேவன் தந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இப்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆம் பிரியமானவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கையில இழப்பு என்ற ஒரு வார்த்தை மறையாததாய் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் இழந்தவர்கள் அநேகர். இந்த இழப்பு அநேகருடைய வாழ்க்கையை ஆற்றி படைக்கிறது. இந்த இழப்பு அநேகருடைய வாழ்க்கையை தாறுமாறாய் மாற்றுகிறது. இந்த இழப்பு அநேகருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி ஒரு சூழ்நிலை தாவீதின் வாழ்க்கையிலும் உண்டானது. மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்தது. இந்த இழப்பு நிறைய பேருடைய வாழ்க்கையில வாழ்க்கையை இழந்து போகும்படியாய் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், என்னுடைய வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு இழப்பு சந்தித்திருக்கிறேன். அது சின்ன இழப்பா இருக்கலாம், பெரிய இழப்பா இருக்கலாம். உங்க வாழ்க்கையை அசைத்திருக்கிற இழப்பா இருக்கக்கூடுமானால் அந்த இழப்பு உங்களை கண்ணீர் மத்தியில கொண்டு போய் இருக்கிறதா? அந்த இழப்பு உங்களை நெருக்கத்தின் மத்தியில கொண்டு போய் இருக்கிறதா? அந்த இழப்பு உங்களை மரண உபாயத்தின் மத்தியில கொண்டு போய் இருக்கிறதா? கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 காரியமும் தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்தது. கண்ணீரின் மத்தியில அழகிறதுக்கு பலனில்லாத மட்டும் வளர்ந்தார்களாம். நெருக்கத்தின் மத்தியில தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மரண உபாயத்தின் மத்தியில கொண்டு போனவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இப்படி இருப்பீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்தது சிறிதா இருந்தாலும் சரி, பெரிதா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வான். அதை காட்டில் நான் உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். என்னவென்றால், நீ இழக்காததை நான் உனக்கு கூட கொடுப்பேன். நீ இழக்காததை நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நான் இருக்கிறேன், பயப்படாதே. இந்த மாதம் நற்செய்தியின் நாள். இந்த மாதம் நற்செய்தியின் மாதமாக நாட்களாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற நாட்களாய் இருக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷத்தோடு இந்த மாதத்தில் நீங்கள் அகமகிழ்வீர்களாக. ஆமென்.